நம்ம உணவு சாப்பிடணும் இல்லையா? ஆனால் உணவு நம்மளை சாப்பிட்டு போயிடக்கூடாது இல்லையா? என்ன உணவு ஒன்று போய் நம்மளை சாப்பிடுமா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக சாப்பிடும். எப்படி அப்படின்னா, நம்ம வயிற்றில் ஒரு 20, 25, 30, 35, 40, 45 வயசு வரைக்கும் கூட ஜீரண சக்தி, அதாவது செரிமான சக்திங்கிறது மெட்டபாலிசம் சொல்கிறா இல்லையா, அது நல்லா நடந்துருக்கும். அதோடு நம்ம அந்த வயசுகளில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், நிறைய உழைப்போம், நிறைய நடப்போம், நிறைய விளையாடுவோம், நிறைய வேலை செய்வோம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த எனர்ஜிக்கு அந்த உணவு ஏதோ ஒன்று அப்படி கொஞ்சம் சமாதானமாக கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். அதுவே சில பேருக்கு போகாது. கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்க வழக்கு 40, 42, 45 வயசு வரைக்கும் ஏதோ போனால் விட்டுருக்கோம். அவ்வளோதான். இந்த 35, 40 வயசு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அப்போ நம்மளுக்குலாம் என்ன தெரியுமா ஆசை வரும், இவ்வளோ காசு சம்பாதிக்கணும், வாய்க்கு நல்லா சாப்பிடாம வயத்தை வஞ்சனை பண்ணி என்னத்துக்கோசரம் நம்ம உயிர் வாழணும், நல்லா சாப்பிட்டு போயிடலாம் போகிறதுனாலும் தினது வாய் கட்டி வயிற்று கட்டி என்ன அந்த வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஆனால் கூட வாய் கட்டி வயத்தை கட்டி வஞ்சனை பண்ணின்னு அர்த்தம் இல்லை. நம்ம வயத்தை வஞ்சனை பண்ணலை, வயத்துக்கு நல்லது பண்ணுறோம் உண்மையில். ஏன்னா நம்ம வயத்துக்கு அந்த சாப்பிட்ற உணவுகளை செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி நிறைய குறைஞ்சி போயிடும். அதனால் அதுக்கு ஏற்ற உணவுகளை நம்ம அதுக்கு கொடுக்கணும். இப்போ செரிமானமாகாத உணவுகளை என்ன பண்ணும், நம்ம படைக்குள்ள பஜ்ஜி, போண்டா, இறைச்சி, அப்புறம் சொல்கிறேன் இறைச்சி, அப்புறம் குடிக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா சர்க்கரை போட்டு நல்லா இது போட்டு நல்வா கலரி சாப்பிட்றது, இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஜீரணமாகும். ஆனால் நம்ம சாப்பிட்றதுல முக்கால்வாசியும் ஜீரணம் ஆகாது. இந்த மாதிரி சாப்பிடணும். அப்போ அந்த முக்கால்வாசி செரிமானமாகிறது என்ன ஆகும், கொழுப்பாக மாறும். அது நல்லா கொழுப்பாக மாதிரி ஆஹா ஜாலி ஜாலி அப்படி கொதிக்கிற மாதிரி இருக்குமா, இருக்காது. அது கெட்ட கொழுப்பாக மாறிப்படும். முதல்ல கல்லேறு மேலே அழகாக பண்ணி படிஞ்சு நல்லா சப்பலான் கொல் போட்டுன்னு உக்காண்டுக்கும். எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது, அது ஒன்றும் பயம் இல்லை, ஃபேட்டி லிவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் அப்பவும் விட மாட்டோம். ஃபேட்டி லிவர்னால அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஒரு மாமியை சொன்னாங்க, நாக்கு செத்து போடுது மாமி அப்படின்னு. நாக்கு சாவலாமா, நாம்ளே செத்துடக்கூடாது. நாக்கு செத்துட்டு தான் போகிறோம், செத்துட்டு போகிறது. எனக்கா ஒன்றா தான் அதுக்கு உயிர் ஊட்டணும். நம்ம நாக்கு செத்து போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கே என்ன அந்த ஆபத்தாகுது. அந்த செரிமானம் ஆகாத அந்த உணவுகளெல்லாம் கொழுப்பாக என்ன பண்ணுறது, அடுத்தது ஹார்ட்டில் போய் அது மட்டுக்க அழகாக அந்த ஹார்ட்டு குழாயை அழைச்சின்னு உட்காந்துருது. முக்கியமானது மூச்சாச்சே. அந்த மூச்சு விட முடியாது, நமக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வருது. அதுக்கு கூட டாக்டர்கிட்ட போனால் அவர் ஸ்டென்ட் வைக்கிறா, இன்னொன்று வைக்கிறா. அப்படின்னு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது வார்னிங் கொடுத்துருக்குது, இனிமேலாவது நம்ம இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதில்ல. எல்லாம் ஸ்டென்ட்டில் ஆக்சிடென்ட், இனிமேல் இது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஹார்ட் ஆப்ரேஷனே பண்ணியாச்சு, இனிமேல் இது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்படி நமக்கு நாமளே ஒரு சமாதானப்படுத்திட்டு சாப்பிடணும் நாக்கு மூக்கு நவ்வு ஜிவ்வு வவுன்னு போகிறமே தவிர அந்த வயரையோ அந்த உடம்பு நலத்தையோ நம்ம மனசில் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இந்த சில சொல்லுவோம் 6 வருஷம் ஆகும் 100 வருஷம் ஆகும், இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்க வேண்டாமா, இது நல்லா இருக்கிறதா, முதல்ல இது நல்லா இருக்கிறதா, உப்பம் காரணம் சாப்பிட்டா பிபி ஷாங்கின்னு ஏறிக்குது, அப்படியே தலையை சுற்றது, மேலே போனவெல்லாம் கண்ணில் தெரியல, அது என்னது நல்லதா? சர்க்கரை ஏறிப்புச்சுன்னா கேட்கவே வேண்டாம். அது சிறுநீரகத்தை பாதிக்குதா, கண்ணை பாதிக்குதா, காலை பாதிக்குதா, எங்கள் காலில் ஏறியதா, கண்ணில் ஏறியதா, கண்ணில் குளுக்கோமா வருதா, இப்படி எதையோ பண்ணி வைக்கிறது அது நல்லதா? ஃபேட் அதிகமாக பண்ணால் ஹார்ட்டில் அடிச்சுட்டு ஸ்ட்ரென்த்து வைக்கிறதா, இதை பண்ணுறதா, அதை பண்ணுறதா, ஆப்ரேஷன் பண்ணுறதா, செலவு பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவஸ்தை யாருக்கு, கஷ்டம் யாருக்கு, அது நம்மளுக்கு தானே. பார்க்கலாருக்கும் சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல
அடியோடி ஆப்ரேஷன் பண்ணி பழிச்சு வந்துட்டாடி அப்படின்னு சொல்லுவான். அந்த நரகத்துக்கு போய் பார்த்தா தான் அந்த நரகம் எப்படி இருக்குன்னு தெரியும். உசுரோட நரகம் அது. அந்த ஆப்ரேஷன் ஆகி அந்த கொஞ்சம் ஆளுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணக்கூடிய ஆயிட்டங்கள், அப்புறம் ஆப்ரேஷன் ஆன போகிற ஒரு 10 நாளைக்கு நரகங்கிறது மேலே எங்கேயோ இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கெல்லாம் ஒன்று வந்து பெரிய பெரிய கஷ்டம் இல்லையா? அந்த பெரிய பெரிய கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம குட்டி குட்டி சாக்ரிஃபைஸ், குட்டி குட்டி தியாகங்கள் பண்ணி தான். என்னென்ன தெரியுமா நம்ம தியாகம் பண்ணணும்? வெள்ளை சக்கரை முதல் யமன், அந்த யமனை எருவ மேலே ஏற்றி அனுப்பிச்சி விட்டணும். வேண்டாயா போயா அப்படி சொல்லணும். இந்த வெள்ளை சக்கரைக்கிட்ட போகவே கூடாது. ஏதோ தப்பித்தவடி அப்படியே சாப்பிட்டாங்கன்னு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 டம்ளர் டீ சாப்பிடலாம். கொஞ்சமாக அந்த யமன் எருமாடு வாழை எடுத்து டக்குன்னு தள்ளி விட்டுறாது. நம்ம விட அதை போட்டு கிளறி ஜீராவோ அல்வாயோ பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் தான் ஏழையாக இருந்தேன். 10 குழந்தையோட ஒரு குழந்தைய வந்து மைசூர் பாக்கு ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி மைசூர் பாக்கு முழுங்கினோம்னா அடுத்த நிமிஷம் நம்மள அது முழுகிட்டு போய்டும். இது வந்து பயமுறுத்துறதுக்கு இல்லை, வேடிக்கையாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு வெளியே உண்மை. இதெல்லாம் அவ்வளோ நெய்யும் அவ்வளோ சர்க்கரையும் அவ்வளோ கடலை மாவும் நமக்கு சேர்க்காது. எள்ளுமுக்கத்துன்னு எத்தனோடு மைசூர் பாக்கு சாப்பிடலாம். அது நாட்டில் வச்சு நன்று துப்பிடணும், அப்படிதான் சாப்பிடணும் மைசூர் பாக்கு. வயசாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சர்க்கரை அடியோட ஆகவே ஆகாது. அப்புறம் ஷொயின்னு பொரிச்சு சாப்பிட்டா அப்படியே இந்திரலோகம் சந்திரலோகமெல்லாம் இருக்கும். அப்படியே ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்ட நாளைக்கு. அப்புறம் பிபி எக்கிறது தான் தெரியும். என்ன மகாலய அமாவாசையில் போன பித்துக்கெல்லாம் யார் கலையும் தெரிய மாட்டேன்னு சொன்னால் என் கடை தெரியறாளே நினச்சிப்போம். அது வேறு ஒன்றும் இல்லை, அது பிபி பண்ணுற வேலை. எதுக்கு அப்படின்னா, இந்த அதிகமான எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றது 2வது தவறான விஷயம். 3வது, ஏதோ 25 வயசுக்கு வந்து குடி குடித்தான், இல்லை 50 வயசு குடி குடித்தான்னா ஏதோ அவன் ஆட்டம் பாட்டம் ஓட்டத்தில் ஏதோ 10ஓட 15 10 அவனே குடிக்கக்கூடாது அந்த வயசில் கூட. அப்படியானாலும் அது எனத்தையே சமாளிச்சு போயிடும். 40 45க்கு மேலே எடுத்து வச்சுன்னு அழகாக சாப்பிட்டுருந்தேன் எனக்கு, அது அவனை கண்டிப்பாக சாப்பிட்டும். அதனால் இந்த குடிக்கிறது நான் அந்த என்னென்னமோ வறுத்து பொரிச்சிலாம் சாப்பிடுவேன். எனக்கு என்னன்னு தெரியல, மாடு ஆயிரத்தியோ எது வேணால் பொரிச்சு சாப்பிட்றது. இந்த பண்டங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப விஷம். நல்லா உப்பும் உரைப்பும் காரமும். எங்கள் வீட்டில் அடை பண்ணி கொடுத்தேன். ஒரு அம்மா வந்து காரமே இல்லையே மம்மின்னு. என் நாட்டில் கூட எரியுது. என்னென்னா எல்லாம் சேர்த்து 1/4 கிலோ மாவுக்கு அந்த அம்மா 15 மிளகா போடுவாங்களா. பருப்புக்கு மிளகா போடுவோம், மிளகா பருப்பு போடுறாங்களா இல்லை. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் இவ்வளோதாம்மா காரம் போடுவோம், வேணால் மிளகா பொடி வச்சுக்கலாம் தொட்டு சாப்பிடுங்க சொல்லி போட்டு. அந்த மாதிரி சில பேர் காரமாக சாப்பிடுவோம். காரமாக சாப்பிட்டு தான் மம்மி ஜெரிக்குங்கிறாங்க. காரமாக சாப்பிட்டா ஜெரிக்கும், எரியும். அது மம்மிக்கு ஜெயிச்சு தெரியாது. இந்த மாதிரிக்கா நம்மளுடைய அபிப்பிராயங்கள் யோஜனைகள்லாம் தப்பாக நம்ம வச்சுட்டு இருக்கோம் நிறையா. காஃபி சாப்பிட்டா தெம்பாக, காஃபி எப்படி தெம்பாக இருக்கும்? காஃபியில் என்ன இருக்குது? அதுன்னு ஒரு பெரிய பெருமாள் பிரசாதம் தான். சாப்பிட தலை மண்டை வச்சு போடுங்க. ஏதோ கதையில் ஒன்றா ஒரு 1/2 கிளாஸு, சாயங்காலம் துவைக்க முடியாது ஒரு 1/4 கிளாஸ். இந்த 1 கிளாஸுக்கு மேலே அந்த காஃபிலாம் சாப்பிட்டுல காஃபி டீ இருக்கு. எனக்கு டயர்டாக இருந்தால் எனக்கு பொழுது போலன்னா சூடாக இருக்க காஃபி சாப்பிட்டா தெம்பாக இருக்கும். என்ன தெம்பாக இருக்கும்? ரொம்ப தெம்பாக இருக்கும். எத்தனை தெரியுமா? 1/2 hour. அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு அழுவா, புலம்புவா, எதையாவது வச்சு புலம்புவா. ஐயோ நான் அந்த காலத்தில் இருந்ததுக்கு மாமி எவ்வளோ வீடே கட்டிக்கலாம் மாமி. எங்கள் வீட்டுக்காரில் வந்து புலம்புவா. அதுக்கு காரணம் அந்த காஃபி தான் அவளுக்கு தெரியாது. அந்தளவு டவுன் ஆக்கி விட்டுருவோம், அந்தளவு டிப்ரெஷன் ஆக்கி விட்டுருவோம். அந்தளவு துக்கத்தை கொடுக்கக்கூடியதில் காஃபியும் டீயும் முதல் இடத்துல இருக்குது. நம்ம யாருக்குமே தெரியாத உண்மை இது. அதனால காஃபி டீயெல்லாம் அளவோட சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒன்றுமே சாப்பிடக்கூடாதா மாமி அப்படின்னாக்கா ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சாப்பிடணும்,
நிறைய புரோட்டீன்கள் உள்ள பருப்புகள் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், கீரைகள் சாப்பிடலாம். நல்ல பாலாக இருந்தால் அந்த பாலில் பனங்கற்கட்டு போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடலாம். ஆலிஸ் ஈலிஸ்லாம் கூட ரொம்ப ஹார்ட்டுக்கிட்டலாம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஆலிஸ்லாம் கூட ரொம்ப வசதி கிடையாது. இந்த மாதிரி நல்ல உணவுகளாக நம்ம எடுத்தோம்னா நம்ம ஹார்ட்டு குழந்தை ரொம்ப சந்தோஷமாக திருச்சி மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது உள்ள நெஷ்டி கசங்கி அழுது உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்ததுன்னா அப்புறம் என்னது, அதுக்கு வைத்தியம் பண்ணி அந்த கொஞ்சம் சமாதானப்படுத்தி உள்ளுக்குள்ளே ஏதோ அது உசுர்னு ஒன்று வச்சுன்னு உட்காந்துருக்குது அப்படி நம்ப முடியாது. அந்த தலையில் நல்ல ஹார்ட் ஆப்ரேஷனாக முடிச்சாச்சு. இனிமேல் நான் எது வேணால் சாப்பிடும். எப்படி சாப்பிடலாம்? உணவு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வளர்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு நல்ல ரத்தம் வரத்துக்கும் நம்மளை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குன்னா உணவை நம்ம சாப்பிடணும். உணவு நம்மளை சாப்பிடக்கூடாது. இதுதானே? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. நன்றி.